ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்குறதே இல்லைங்க. ஏன்னா இது தூளாக்குறது ரொம்பவே பெரிய விஷயம், கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இதை வாங்குறதே இல்லை. தூள் பெருங்காயம் தான் மோஸ்ட்லி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்கினா அதை எப்படி நம்ம தூள் பெருங்காயமாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்கிட்டு அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களால் கிள்ள முடியல அப்படின்னா வானலியில் மிதமான தீயில் வச்சு நல்லா அப்படி ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அப்போ நீங்கள் கையில் கூட கிள்ளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் பாதி கிள்ளி போட்டேன். சில பேர் கையில் கிள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் கத்திரிக்கோல்லையும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்கோல்லையும் கட் பண்ணி அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இழுத்திங்கன்னா நல்லா பபுள்கம் மாதிரி நம்மளால் இழுக்க முடியுங்க. அந்த மாதிரி இழுத்து கூட நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி இழுத்து காமிச்சிருக்கேன்னு. பபுள்கம் மாதிரி நல்லா இழுக்க வருங்க. நல்லா மெல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் பிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்படி கட் பண்ணதை நல்லா வானலியில் போட்டு வறுக்கணும். சில சமயம் 4 கார்னர் இருக்கிறதுல அந்த பெருங்காயத்தோட 4 கார்னரும் ரொம்ப தடிமனாக உடைக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள சமயத்தில் நீங்கள் அதையும் திருப்பி வானலியில் போட்டு லைட்டாக ஒரு 20 செகண்ட் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. நான் எப்போதுமே இந்த மாதிரி 50 கிராமாக வாங்கி தான் கட்டி பெருங்காயத்தை தூளாக்கி வச்சுக்குவேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெருங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பெருங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால பெருங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இல்லாட்டினா அப்படியே மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். அப்புறம் நம்மளுக்கு தூள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். அதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்படி பண்ணும்போது அங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஒன்றோட ஒன்று தனித்தனியாகவே இருக்கும். மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயமாக வாங்காமல் தூள் பெருங்காயமே வாங்கிக்குவாங்கங்க. தூள் பெருங்காயத்தில் நிறைய கலப்படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அதனால் இப்போ நான் ஒரு 1.5 வருஷமாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டை பெருங்காயத்தை வாங்கி தாங்க நான் தூள் பண்ணி வச்சுக்கிறேன். அது செய்கிற ப்ராசஸ்மே ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இனிமேல் தூள் பெருங்காயம் வாங்கவே மாட்டேங்கங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்கி தான் தூளாக்கிக்குவீங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மொறுமொறுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு இடித்தோன்னா நல்ல மொறுமொறுப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நொறுங்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடிக்கல்லே அடியில் ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க. அப்போ நம்ம இன்னும் நல்லா வறுக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு சின்ன பீஸை எடுத்து இந்த மாதிரி தூளாக்கி பார்த்தேன் இடிக்கல்ல வச்சு. பாருங்கள், இடிக்கல்ல நல்ல மொறுன்னு அந்த பெருங்காயம் நொறுங்கிருச்சு. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவேங்க. ஏன்னா கருவேப்பிலையெல்லாம் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களில் சேர்க்கும் போது அதை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி பெருங்காயம் தூள் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையோ, அப்படி கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைத்தலையோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குவேன். அப்போ நம்ம பெருங்காயத்தோடு சேர்த்து நம்ம அரைக்கும்போது அந்த கருவேப்பிலையுமே நல்லா அரைஞ்சிருங்க. இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோனே குழந்தைங்களுக்கு தெரியாது. பெருங்காயத்தூள்லாம் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம் இது மாதிரிலாம் வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் போடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கருவேப்பிலையோட சத்துக்களும் குழந்தைங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இதில் கண்டிப்பாக கருவேப்பிலையை தனியாக பிரித்து எடுக்க முடியாது இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸும் போய் சேருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு வானலியில் வச்சு ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ 2ஆக புட்டால் நல்லா மொறுன்னு உடையுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியை எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கலாம். மிக்சி நல்லா ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பெருங்காயம் தூள் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம தூள் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது கூடயே நம்ம தூள் பண்ணதுக்கப்புறமா போட வேண்டிய பாத்திரத்தையுமே நல்லா காய வச்சுருங்க. நீங்கள் கண்ணாடி பவுலில் சேர்த்து வைக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் பவுலில் சேர்த்து வைக்க போகிறீங்கன்னா அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் தூளாக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பெருங்காயத்தூளை. இந்த மாதிரி தூளாக்கின பெருங்காயத்தூளை நல்லா இந்த மாதிரி காஞ்ச டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க.
நம்ம தேவைக்கேற்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இல்லை முருங்கைக்கீரை இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படிங்கிறதுனால நான் கருவேப்பிலையை சேர்த்து போட்டுக்கிட்டேங்க. வாசமாகவும் இருந்துச்சு. பெருங்காயத்தூளோட அந்த கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து அரைச்சதுனால நல்லாவே வாசனையாக இருந்துச்சுங்க நம்ம பெருங்காயத்தூள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனிமேல் வந்து தூள் பெருங்காயம் வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி கட்டியாக வாங்கி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் என்னோட இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.